நம்மத்தில் இருக்கக்கூடியதான ரெவரண்ட் பால் வைராஜன் அவர்கள் தொடக்க ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக அன்பை கேட்டுக்கொள்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உண்மையான இந்த நாளிலே நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னதான எங்கள் தேவனாய் கர்த்தருடைய கரத்திலே ஆராதனை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உண்மையான ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே இயற்கைகளை எங்களுக்கு சாதகமாக்கி சகலத்திலேயும் உடைய கரம் எங்களை துணை நின்றதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இத்தனை வருஷ காலங்கள் ஆண்டவரை வாழ்ந்து தேவரீர் கர்த்தாவும் ரெடியால் இன்றைக்கு நம்முடைய இளைப்பாறுதலிலே ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக அழைத்து கொண்டதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அடக்காரதனை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அவர்கள் ஆண்டவர் செய்து விட்டு போன அந்த மகிமையான ஊழியங்களை தொடர்ந்து செய்வதற்கு ஆண்டவர் எல்லாவரையும் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் செய்த எல்லா விதமான ஊழியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே, நற்சாட்சிகள் ஆண்டவரே, அவர் சமுதாயத்திலும் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாகும், குடும்பத்துக்கும் சபைக்கும் எல்லாவற்றிற்கும் ஆசீர்வாதமாக இருந்த நம்முடைய அடியாளை நம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இன்றைக்கு தேவரீர் இந்த உலகத்தின் பாடுகள், உலகத்தின் கண்ணீர், கவலை, வேதனைகள் எல்லாவற்றையும் முடித்து இன்றைக்கு நம்முடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே நிம்மதியோடு கூட சந்தோஷத்தோடு கூட தேவரீர் மறுபடியும் நாங்கள் மீண்டும் பார்க்க போகிறோம் என்றதான் நிச்சயத்தோடு கூட நம்முடைய சன்னிதானத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம ஒரு பாடலை பாடுவோம். தேவபிதா என்ற நேர்கொள்ளோ என்றதான பாடலை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். தேவபிதா என்ற நேர்கொள்ளோ சிறுமை தாட்சி அடையிலனே, தேவபிதா எந்தன்னை பனலோ சிறுமை தாட்சி அடையிலனே, ஆவலராய ஆவலை நடத்துகிறா, தேவபிதா எந்தன்னை பனலோ சிறுமை தாட்சி அடையிலனே, ஆற்றுவந்தன்னை குயிரப்பண்ணி அடியே கால்களை மேகிலும் நித்திய பாதை நமதமித்த நிதமும் சுகமாய் நடத்துகிறார், தேவபிதா எந்தன்மை பனலோ சிறுமை தாட்சி அடையிலனே, நில பல்ல திரையினோ சற்றும் தேம்பு கண்டே, வானவர நேரோடிருப்பா வளையடியும் நூலுமை தேற்றோ, தேவபிதா எந்தன்மை பனலோ சிறுமை தாட்சி அடையிலனே, பகைவர்க்கெதிரை ஒரு பந்தி பாங்காயிற்கேற்படுத்தி சுகதையிலும் கொண்டேன் மலையை சுகமாய் அபிஷேகம் செய்குவார், தேவபிதா எந்தன்மை பனலோ சிறுமை தாட்சி அடையிலனே. கர்த்தருடைய வசனம் வாசிப்பதை நாம் கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை உள்ள பகுதிகளை ரெவரண்ட் லோக்நாதன் அவர்கள் வாசிப்பார்கள். ಆಮೇಲೆ ಅವನು ಸ್ಫಟಿಕದಂತೆ ಪ್ರಕಾಶವಾಗಿದ್ದ ಜೀವಜಲದ ನದಿಯನ್ನು ನನಗೆ ತೋರಿಸಿದನು. ಅದು ದೇವರ ಮತ್ತು ಯಜ್ಞ ಕುರಿಯದಾತನ ಸಿಂಹಾಸನದಿಂದ ಹೊರಟು ಪಟ್ಟಣದ ಬೀದಿಯ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹರಿಯುತ್ತಿತ್ತು. ಆ ನದಿಯು ಉಭಯ ಪಾರ್ಶ್ವಗಳಲ್ಲಿ ಜೀವವೃಕ್ಷವಿತ್ತು. ಅದು ತಿಂಗಳಿಗೆ ಫಲವನ್ನು ಫಲಿಸುತ್ತಾ 12 ಥರದ ಫಲಗಳನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ಆ ಮರದ ಎಲೆಗಳನ್ನು ಜನಾಂಗದವರನ್ನು ವಾಸಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಪ್ರಯೋಜನವಾಗಿವೆ. ಇನ್ನು ಶಾಪಗ್ರಸ್ತವಾದದ್ದು ಒಂದು ಇರುವುದಿಲ್ಲ. ಆ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ದೇವರ ಮತ್ತು ಯಜ್ಞದ ಕುರಿಯದಾತನ ಸಿಂಹಾಸನವಿರುವುದು. ಆತನ ದಾಸರು ಆತನಿಗೆ ಯಾಜಕ ಸೇವೆ ಮಾಡುವವರು ಅವರಿಗೆ ಆತನ ಮುಖದರ್ಶನವಾಗುವುದು.
ಅವರ ಹಣೆಗಳ ಮೇಲೆ ಆತನ ಹೆಸರು ಇರುವುದು. ಇನ್ನು ರಾತ್ರಿ ಇರುವುದಿಲ್ಲ, ಅವರಿಗೆ ದೀಪದ ಬೆಳಕು ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ಬೇಕಾಗುವುದಿಲ್ಲ. ದೇವರಾದ ಕರ್ತನೇ ಅವರಿಗೆ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವನು. ಅವರು ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ಆಳುವರು. ಆಮೆನ್. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கக்கூடியதான ரெவரண்ட் டாக்டர் ராஜா சிங் எலியாஸ் அவர்கள் விசேஷமாக பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்களை உம்முடைய சாயலாக நீர் படைத்து எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தருகிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஏற்ற நாட்களில் எங்களை குடும்பங்களாக நீர் மாற்றி எங்களுக்கு நீர் சந்ததிகளை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தின் மூலமாக உங்களுடைய திருவிழத்தை சித்தத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக டாக்டர் ஜெயக்குமாரோடைய வாழ்க்கையில் அருமையான சகோதரி பிரேமா அவர்களை துணையாக நீர் ஏற்ற நாளிலே கொடுத்து குடும்பமாக உங்களுடைய அழைப்புக்கு உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு உங்களுடைய பணிகளை ஏறெடுத்து செய்ய ஆண்டவர் கிருபை தந்தீர். அதற்காக நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கின்றோம். நல்ல அன்பின் ஆண்டவரே, அவருடைய குடும்ப வாழ்விலே நீர் நல்லவராக வல்லவராக இருவரும் ஒரு குழுவாக இணைந்து உடைய பணிகளை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை வாக்கி செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கின்றோம். நல்ல அன்பின் ஆண்டவரே, அவர்களுக்கு நீர் கொடுத்த அருமையான பிள்ளைகள் சாம்காக அபிலக்காக நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கின்றோம். அவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாக மாற்றி பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கின்றார்கள் என்ற சந்தோஷத்தை அவர்களுக்கு நீர் கொடுத்தீரே. அதற்காக நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல அன்பின் ஆண்டவரே, அருமையான சகோதரி, இந்த உலகத்திலே உம்முடைய சித்தத்தை இந்த சந்ததியிலே அவர்கள் முடித்து உம்மண்டை இளைப்பார வந்திருப்பதற்காக நாங்கள் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கின்றோம். நல்ல அன்பின் ஆண்டவரே, அருமையான குடும்பத்தை உம்முடைய கரத்திலே தருகின்றோம். ஒருவேளை இந்த நிலைமையிலே ஒரு வெற்றிடம் போன்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் அன்பின் ஆண்டவரே, உமக்குள்ளாக நாங்கள் வைத்திருக்கின்ற அந்த நித்தியத்தின் நம்பிக்கையிலே முழுதுமாக நாங்கள் தேற்றப்பட்டவர்களாக ஆண்டவரை லெக்கை நோக்கி தொடர அருமையான குடும்பத்திற்கு நீ கிருபைகளை தந்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரி அவர்கள் கொடுத்த ஆலோசனைகளுக்காக கொடுத்த எல்லா விதமான ஆண்டவரே குடும்ப உறவுகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். பொறுப்புகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை இந்த இடைவெளிகள் இந்த நாட்களில் இருக்கும் பொழுது அன்பின் ஆண்டவரே நம்மை அவர்களோடு தங்கியிருந்து நல்ல அன்பின் ஆண்டவருடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானுடைய தேற்றுதல்கள் தொடர்ந்து தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் மத்தியில் நம்முடைய பலன் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளும் இந்த சூழ்நிலையிலே எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளும். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே நீர் போதுமானவராக இருந்து வழி நடத்தும்படியாய் இயேசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கக்கூடியதான சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் அடக்க ஆராதனைக்குள்ளாக நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சிலர் மரித்து அவர்களை அடக்கம் பண்ணுகிற பொழுது நான் அதை ஸ்லாக்கியமாக கருதுவேன். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்த வாழ்க்கையாக நான் என் கண்களினாலே நான் பார்த்தது உண்டு. அநேக அடக்க ஆராதனைகளை நான் செய்திருந்தாலும் கூட ஒரு சிலருக்கு மாத்திரம் அப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்தை நான் உணர்வேன். ஒரு நாளில் இந்த நாளிலே நான் என்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுகின்ற ஒரு ஸ்லாக்கியம் உண்மையாகவே அது மகா பெரிய ஸ்லாக்கியமாக நான் கருதுகிறேன். நான் வீட்டிலே சொன்னதைப் போல அவள் தன்னுடைய மரணத்தின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு மரணத்தை தழுவிக்கொண்டார். நல்ல போராட்டத்தை போராடி அந்த மரணத்தை தழுவிக்கொண்டார். ஆகவே இந்த நேரத்தில் ஒரு பக்கத்தில் கலக்கமும் வேதனையும் துக்கமும் இருந்தாலும் கூட மற்றொரு பக்கத்தில் நல்ல விசுவாசியோட உடன் ஊழியக்காரியோட பணி செய்த ஊழியம் செய்த அந்த நன்றியோடு நான் இங்கே நின்று அவளை அடக்கம் பண்ண முன்வருகிறேன். நான் சற்று முன்பு சொன்னதைப் போல அவள் இருந்தால் அவளை அடக்கம் பண்ண வேண்டும் என்று அவளும் விரும்பினாள்.
ஆகவே நான் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவும் இந்த நாளிலே நான் முன் வந்து அவளை அடக்கம் பண்ண விரும்புகிறேன். யாரெல்லாம் அந்த மகளுடைய முகத்தை பார்க்க விரும்புகிறீர்களோ தயவு செய்து பார்க்கும்படியாக அன்பாக அழைக்கிறேன். யாரும் அங்கே பக்கத்தில் நிற்க வேண்டாம், உட்கார வேண்டாம். அந்த மலரை எல்லாம் எடுத்து விடுங்கள். தயவு செய்து எல்லாத்தையும் எடுத்துங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்க்க விரும்புகிறவர்கள் இப்படி பார்த்து நீங்கள் கடந்து போடுங்க. தயவு செய்து மற்றவங்களே வந்து பார்க்காதீங்க. வீட்டில் நிறைய பேர் பார்த்தீங்க, மற்றவங்களுக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் ஓரமாக நீங்கள் ஓரமாக வந்துட்டீங்கன்னா அப்படி பொறுப்பு வசதியாக இருக்கும். இப்படி வரணும்னு அவசியம் இல்லை. பார்க்காதவர்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடுங்க ப்ளீஸ். ஜான் கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா அதெல்லாம் வருவாங்க. அதிக நேரம் எடுத்துக்கிடாமல் உடனே மழை வரா மாதிரி இருக்குது. சீக்கிரம் ஓகே. இந்த மாலை எடுத்து ஒரு நிமிஷம் இருங்க. சரி சரி இருங்க இருங்க இருங்க. இன்னும் சில உங்கள் நான் இந்த பருவத்தை மூட எடுக்கிறேன். கிடைச்சி எங்கே She's on the way. She's on the way. She's on the way. She's here. Karita nalle jana sir. Oi. ஒரு நிமிஷம். எங்கே வந்திருக்காங்க தம்பி? இப்போ எங்கே வந்திருக்காங்க அவங்க? யாருங்க? சரவணா இல்லை मुझे मालूम नहीं है இருமா வந்துடும் நினைக்கிறேன் நேரம் வந்துட்டாங்க அந்த டைம் வந்துட்டாங்க वांग सर
Okay, அம்மா டைம் ஆயிடுச்சு கொஞ்சம் எல்லாம் அப்படிங்க லாஸ்ட் வெயிட் பண்ணாதுல கொஞ்சம் கேளுங்க சார் கேளுங்க இல்லை போதும் சார் டைட்டாக பிடிங்க சார் ஓப்பா முத்து நீங்கள் இழுக்காதீங்க நீங்கள் தான் தூக்கணும் நீங்கள் அந்த பக்கம் தரணும் இழுக்காதீங்க தூக்கம் ஹெல்மெட் ஆன் பண்ணுங்க ஸ்லோ விடு முன்னால் இருக்கிறோமா இல்லை அவங்க லெவல் பண்ணிடுறாங்க கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவதாக இருந்திருப்பார்கள். பிறகு ஜீவனோடு இருக்கக்கூடிய நாமும் அவர்களை எதிர்கொண்டு கடந்து போய் அப்படியாக நெடுவானத்தில் எப்பொழுதும் அவரோட கூட இருக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தை நாம் பெறுவோம். ஆகவே நாம் ஒருவர் ஆறுதல் படுத்தி துக்கித்து புலம்பாதபடிக்கு அவருடைய வருகை நாளுக்காக நாம் ஆவலோடு காத்திருப்போம். கர்த்தாவே, நீ இந்த அருமையான ஊழியக்காரி எங்கள் எல்லாருக்கும் கொடுத்தபடினாலே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் அவருடைய ஊழிய வாழ்க்கையிலேயும் அவளால் செய்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவளால் நடத்தப்பட்ட பெண்கள், உருவாக்கப்பட்ட பெண்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி பெற்ற பெண்கள் எல்லாரையும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அவருடைய கைகள் சமைத்து போட்டு பரிமாறின ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பரிமாறின இந்த கரங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தலைக்காதபடி உழைத்து அங்கும் இங்குமாக கடந்து போய் ஆண்டவரை ஆத்தும அறுவடையில் தன்னை முழுமையாய் ஈடுபடுத்திக் கொண்டபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் எனக்கு ஏற்ற ஒரு துணையாக, நல்ல மனைவியாக, நல்ல தோழியாக ஆண்டவரே என்னை பக்கத்தில் நின்று பாதுகாத்த அந்த பெரிய காரியங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நீ கொடுத்த 2 பிள்ளைகளையும் பெற்றெடுத்து வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி அவர்களுக்கு திருமணத்தை செய்து எல்லா விதத்திலும் ஆண்டவரே உங்களுடைய மகள் நல்ல தாயாக இருந்தபடி நாளே கர்த்தாவே, இந்த நாளில் எங்கள் உள்ளத்தில் வேதனை இருந்தாலும் கூட உங்களுடைய வருகையில் இந்த மகள் உயிரோடு எழுந்திருப்பாள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறபடினாலே மண்ணுக்கு மண்ணாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் இந்த மகளை நாங்கள் இப்பொழுது ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து எங்களை ஆறுதல் படுத்துவீராக, மற்ற சகோதரிகளை ஆறுதல் படுத்துவீராக. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. Sad.
Once again, I want to thank all of you for being here in this very important juncture in our lives as we bid farewell to our beloved mother. Thank you for being with us and supporting us. And being a blessing to all of us in all these months that we have supported her and helped her fight cancer. We believe that God has now completely healed her and she is pain-free and cancer-free in His presence. Without you all, this journey would not have been possible for us. So I thank you and I thank God for providing friends and fellow believers in the body like each of you who cared for her, cared for us, and for being by us. So thank you everyone. In particular, I want to thank Reverend Dr. Raja Singh, who is so graciously extending his presence with us, and also our brother Reverend Sundar Rajan, Pastor Paul Bhai Rajan, and rest of the BBC staff. We thank you, we appreciate your being with us. Thank you. இப்பொழுது நம் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்போம். நம்மத்தில் இருக்கும் சிறிதான ரெவரண்ட் சுந்தரராஜன் அவர்கள் முடிவு ஜெபத்தையும் ஆசீர்வாதத்தை கூறும்படியாக அன்பாய் கேட்டு ஜெபிப்போம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அருமையான ஊழியக்காரியை கர்த்தாவே கண்டு ஓட்டத்தை முடித்து உம்முடைய சமூகத்தில் வரும்படியாக அழைத்து கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்க உதவி செய்து இந்த உலகத்தில் கர்த்தாவே அவர்களால் செய்ய முடிந்த எல்லா ஊழியங்களையும் செய்யும்படியாக நீர் எடுத்து பயன்படுத்தினீர். அதற்கான ஆமாம் ஆண்டவரே, நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரியை உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாக பிரவேசி என்று நீர் அழைத்து கொண்டீர். ஆயினும் இந்த பிரிவு என்பது கடினமான ஒரு காரியம். விசேஷமாக சகோதரர் தன்னுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்திருக்கிற இந்த பிரிவை தாங்கிக் கொள்ளுங்கிற செய்தரலாம். பிள்ளைகளுக்கும் தங்களுடைய தாயை தவிக்கிற அவர்களுக்கும் போதுமானவராக இருந்து ஆறுதலின் தேர்தலில் சபை மக்கள், நண்பர்கள், ஊழியக்காரர்கள் அவர்களால் பிரயோஜனப்பட்ட ஒவ்வொருவரும் பிரிவை தாங்கிக் கொள்ள உங்களுடைய சமூகத்திலே அவர்களை சந்திப்போம் என்ற அந்த நிச்சயத்தோடு கூட அவர்களை சமூகத்தை ஒப்புவிக்கிறோம். அதை பொறுப்பேற்றுக் கொள்ள ஆண்டவரே, எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வந்து வழியிடும். என்ன கர்த்தாவே, அவர்கள் விட்டு சென்ற ஊழியத்தை தொடர்ந்து செய்ய உதவி செய்தார்கள். நீரை பொறுப்பேற்று வழிநடத்தும் ஆசீர்வதி. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டுகிறோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட, விசேஷமாக குடும்பத்தாரோடு கூட எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் இருதயங்களின் சிந்தையை தாங்கி நிரப்பி வழி நடத்துவாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே தம் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சர்வ எல்லாம் முடிஞ்சிட்டு